ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஐபிஎல் சம்மந்தமாக நிறைய விஷயம் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ இன்னும் நிறைய பேர் பேசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்லில் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஓனர் சைட்லேருந்து எத்தனை கோடியோட வருவாங்க. ஸோ இப்போ வந்து இது நிறைய பேச்சு பொருளாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து சில டீம்ஸ் வந்து 120 கோடியோட வருவாங்க. ஸோ அதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன வேணால் நடக்கலான்றது தான் உண்மை. நான் இதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து எங்களுக்கு கொஞ்சம் 5 வேணும் 6 வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க ரிட்டென்ஷன் ரூல்ஸை பற்றி. ஆனால் இப்போ வந்து 6 பிளேயர்ஸ் பற்றி நீங்கள் தக்க வச்சுக்கலாம்னு சொன்ன பிறகு கூட இப்போ நிறையா டீம்ஸ் வந்து மேக்ஸிமம் 3 பிளேயர் தான் ரிட்டைன் பண்ணுறாங்க. ஸோ மும்பை, சென்னை கூட வந்து 6 பிளேயர் பண்ணுமான்னு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு மும்பை மட்டும் தான் வந்து 6 பிளேயர் வரைக்கும் ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 6 பேர்னா அந்த அன்கேப்டு பிளேயரும் சேர்த்து தான் சொல்கிறேன். இல்லைனா மினிமம் 5 பிளேயர் வரைக்கும் கண்டிப்பாக ரிட்டைன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஸோ ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி இன்னும் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. ஸோ இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக வந்து நம்ம சிஎஸ்கே பற்றி பேசுனா நம்ம பிசிசிஐ வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது ரிட்டென்ஷன் ரூல்ஸ் சொல்லும்போதே வந்து 7வது பாயிண்ட் எதுக்கு வச்சா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ 7வது பாயிண்ட்டில் தான் அந்த அன்கேப்டு பிளேயர் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம தலை தோனிக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் அதில் வந்து ஒரு அந்தர்பிட் அடிச்சிருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். என்னப்போ சொல்கிற மாதிரி நிறைய பேர் ஷாக் ஆவீங்க. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. ஸோ நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து என்ன ஒரு ரிப்ளையாக வந்திருக்குன்னா, ஸோ நாங்கள் வந்து அன்கேப்டு பிளேயரில் தான் தோனியை வைக்க போகிறோம் நாங்கள் சொல்லவே இல்லை. அந்த முடிவு இது வரைக்கும் நாங்கள் எடுக்கலன்ற மாதிரி தான் பேசியிருக்காரா. ஸோ நம்ம தலை தோனிக்கிட்ட தான் அந்த முடிவு இருக்குது. ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து கூடி பேசின பிறகு தான் வந்து டீம்ஸுக்கு என்ன தேவைன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து முடிவே எடுப்போம். ஸோ இப்போ வரைக்கும் அந்த முடிவு எங்களுக்கு இல்லைன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஸோ நம்ம தலை தோனி வந்து என்ன டிசிஷன் எடுப்பாருன்னு தான் இப்போ எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவரே வந்து அன்கேப்டு பிளேயர் வைப்பாரா, இன்னும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவர் அதுதான் இப்போ யோசிப்பாருன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நிறையா பேர் வந்து இதாக பேச்சு பொருள் ஆக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பிளேயரை நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவங்க நினச்சாங்கன்னா ஸோ தோனியை வந்து ரீட்டைன் பிளேயர் லிஸ்ட்டு கூட கொண்டு வரலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா அன்கேப்டு பிளேயரை யார் இப்போ கொண்டு வரோம்? அன்கேப்டு பிளேயர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சமீர் ரிஸ்வி அண்ட் ஹங்கரேக்கர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏன் வந்து தோனிக்கு போகணும்? தோனி வந்து டேரெக்டாக ரிட்டைன் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்களாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எந்த அளவுக்கு செட் ஆகும்னு எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமான விஷயம் இருக்குது தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தோனி அவர்கள் வந்து அன்கேப்டு பிளேயரில் வந்து ரிட்டைன் பண்ண நல்லா இருக்குமா, இல்லை நம்ம தோனியை வந்து நம்ம எப்போவுமே வந்து ரிட்டன்ஷன் பிளேயர் லிஸ்ட்டில் தான் அவர் இருப்பாருன்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது செட் ஆகுமா, இல்லை இது செட் ஆகுமா? ரெண்டுத்தில் எது செட் ஆகும்ன்ற நீ கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதற்கு அடுத்தபடியாக இப்போது ரோஹித் சர்மா பற்றி நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மான்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் தான். ஸோ ஒரு இந்தியன் கேப்டன், அதுவும் இப்போ டெஸ்ட் சீரிஸை வின் பண்ணது வந்து அவரோட உச்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அவ்வளோ அக்ரெசிவான ஒரு கேப்டனை கொண்டு போயிட்டு நீங்கள் ஒரு நேஷனலுக்குள்ளே டொமஸ்டிக் லெவலில் விளையாடுற ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு கேமில் அதுவும் அவர் கேப்டன் கூட இல்லை அப்படின்னா அது எப்படி அது? ஸோ இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் சொல்லிட்டு நிறையா பேர் பொங்கிக்கிட்டு இருக்காங்களா. ஸோ எல்லா சைடுமே அது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்தியன் கேப்டனாக இருக்கும்போது எல்லாருமே வந்து அவங்க ஃப்ரான்ச்சைஸ் அவங்க ஸ்டேட்டுக்காக விளையாடும்போது அதுலேயும் குறிப்பாக வந்து ஐபிஎல்ன்றது ஒரு கமர்ஷியல் டோர்னமெண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்தியனோட கேப்டனை கொண்டு போய் நீங்கள் கமர்ஷியல் டோர்னமெண்ட்டில் அதுவும் ஒரு மாநிலத்துக்காக விளையாடும்போது அவர் கேப்டன் இல்லை அப்படின்னா அது வந்து இந்தியாவே நீங்கள் அவமதிக்கிற மாதிரி. இதெல்லாம் டைலாக்ஸில் யார் தான் எங்கேருந்து எடுக்கணும்னு சத்தியமாக எனக்கு தெரில. ஆனால் அப்படி தான் வந்து எல்லாருமே எடுத்து பொங்கிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதற்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை விட்டு வெளியே வரணும். நீ வேறு எந்த டீம்னாலும் போங்க, ஆனால் நீ கேப்டனாக தான் இருக்கணும். அப்படி தான் வந்து அவருக்கு ஆதரவு நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக ட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபேன்ஸ் யாருன்னு சத்தியமாக எனக்கும் தெரில. ஆனால் நிறைய பேர் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கதா இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதை தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா கண்டிப்பாக கேப்டன் கிடையாது, அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா கேப்டன் வைப்பாங்களா, இல்லை அவர் தான் தொடருவாரா, இல்லை கரண்ட் கேப்டனாக இருக்கிற T20 இந்தியன் கரண்ட் கேப்டன் எல்லாருக்குமே தெரியும் ஸ்கை. ஸோ சூரியகுமார் யாதவ் இருப்பாரா. ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து ஸோ ரோஹித் சர்மா டீமில் இருந்து கேப்டன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூரியகுமாராவது கேப்டன் இருக்க மாட்டார். ஸோ அவருக்கும் அது தெரியும். ஸோ ரோஹித் மேலே அவர் எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்குன்னு அவருக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து ரோஹித்தே கேப்டனில் இப்போ நம்ம ஏன் இருக்கணுன்ற மாதிரி தான் அவர் யோசிப்பார். ஸோ திரும்பவும் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக இருந்து ஸோ அவரோட தலைமையின் கீழே வந்து ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் பும்ரா இவங்களாம் விளாண்டாங்கன்னா ஸோ ஃபேன்ஸ் அதை எந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்து ஆரம்பிக்கிறாங்க தான் உண்மை. இப்போ வேர்ல்டு கப் வின் பண்ணோன்னே டோட்டலாக ஹர்திக் பாண்டியா மேலே அந்த நெகட்டிவ் வைப் எல்லாம் மாறி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்துச்சுன்றது உண்மை. ஆனால் இப்போ திரும்பவும் வந்து ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது திரும்பவும் அந்த சலசலப்புகள் வந்து ஏற்படுறது தான் உண்மை. ஸோ இது எப்படி வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரில. அவங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். குறிப்பாக வந்து ரிட்டன்ஷன் பிளேயர் ரூல்ஸ் வந்துருச்சுன்னா தெளிவாகவே தெரிஞ்சிடும். ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதம் இறுதிக்குள்ளே தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதற்கப்படியாக இப்போ சிஎஸ்கே பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ சிஎஸ்கே பற்றி பேசும்போது நம்ம ஆர்சிபியும் இப்போ கண்டிப்பாக வந்து உள்ள பேசிய வேண்டிய கட்டத்தில் இருக்கும். ஸோ சிஎஸ்கே பற்றி பேசினா மட்டும் தான் ஆர்சிபி நிறையா பேர் பேசுவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும்.
ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் தப்பாக வேண்டாம். ஸோ அவங்க ட்வீட் பண்ண விதத்தை தான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நடந்து முடிஞ்ச விஷயத்தை இப்போ திரும்பியும் வந்து இப்போ வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னா அதுதான் வந்து ஏன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியல. ஸோ நான் எந்த விஷயத்தை பேசுகிறேன்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். தெரியாதவங்களும் தெளிவாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நம்ம லாஸ்ட் மேட்ச்சில் வந்து 2024 லாஸ்ட் லீக், ஸோ சிஎஸ்கே பட் ஆர்சிபி மேட்ச். ஸோ ஃபைனல் மேட்ச்சை கூட மறந்துருப்பாங்க. ஆனால் அந்த மேட்ச்சை வந்து யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்றது தான் உண்மை. ஸோ அந்த மேட்ச்சில் சிஎஸ்கே தோற்ற பிறகு ஸோ ஆர்சிபியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருந்தாங்க, ஸோ ஆர்சிபி பிளேயர்ஸே வந்து எவ்வளோ கிராண்டாக எந்த அளவுக்கு அக்ரெசிவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த செலிப்ரேஷனில் வந்து பிளேயர்ஸ் கூட கை கொடுக்க விரும்பலை அப்படின்றதுனால டைம் ஆனதுனால நம்ம தலை தோனி அவர்கள் திரும்பி போயிடுவார் ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கே. ஸோ எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தானப்பா, இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதற்கு அடுத்து ட்விஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவர் அப்போ உள்ளே போயிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்க டிவி எல்லாத்தையும் உடச்சதாகவும் ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்கிட்டதாகவும் இப்போ வந்து ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஹர்பஜன் சிங் சொன்னதான் இப்போ நிறைய பேர் வந்து மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வந்து நம்ம சிஎஸ் கூட பிசியோதெரபிஸ்டான டாமி சிம்சன் வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தார் ட்விட்டரில். ஸோ இது வந்து ரொம்ப 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 மோசமான ஒரு கருத்து. ஸோ இந்த மாதிரி ஏன் தான் பரப்புறாங்கன்னு தெரில. ஸோ அவர் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ தோனி வந்து நான் அப்படி பார்த்ததே கிடையாது. ஸோ அவர் எப்பவுமே காமாக தான் இருப்பார், இவ்வளோ அக்ரெசிவாலாம் பிஹேவ் பண்ணதே கிடையாது. ஸோ இது வந்து முற்றிலும் ஒரு தவறான செய்தி, ஸோ ஒரு குப்பையான செய்தின்ற மாதிரி அவர் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டார். ஸோ இது வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் இது வந்து நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு. ஆனால் ஒரு ஆர்சிபின்றது எவ்வளோ பெரிய மேனேஜ்மெண்ட்டு, ஒரு டீமை ஹேண்டில் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க சைட்லேருந்து ஒரு ட்வீட். ஸோ நம்ம டெஸ்ட் மேட்ச்சில் வந்து 4வது நாள் எப்படி விளையாட எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் வந்து நம்ம விராட் கோலி அண்டு கேஎல் ராகுல் இவங்க 2 பேர் ஆடிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டில்லை போட்டு திரும்பவும் வந்து இதை பார்த்து நீங்கள் வந்து டிவி உடச்சிடாதீங்க, அதுவும் நெய்பர்ஹுட் வேறு பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்சிபிக்கு நெய்பர்னால் கண்டிப்பாக வந்து பக்கத்தில் இருக்க சிஎஸ்கேவாக தான் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ அதை ஏன் அவங்க திருப்பி மென்ஷன் பண்ணணும்? தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து திரும்ப வந்து ஃபேன்ஸ் மெத்தியில் வந்து தூவி விடுறாங்க. அதை நம்ம வடிவல் சுவரில் கொளுத்தி போடுவோன்றது. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை இப்போ கேள்விப்பட்ட நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இது நடந்திருக்க உண்மையே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து அவங்க ஃபேன்ஸை குஷிப்படுத்துறதுக்காகவோ இல்லாட்டி ஐபிஎல் வந்து இன்னும் கொஞ்சம் பிரபலப்படுத்துன்றதுக்காகவா இல்லாட்டி அவங்க டீமை பிரபலப்படுத்துறதுக்காகவா எதுக்காக இந்த மாதிரி பண்ணுன்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் அளவுக்கு வரணுமா? ஸோ ஃப்ரான்ச்சைஸ் சைடில் இந்த மாதிரி ட்வீட் பண்ணது வந்து எந்த அளவுக்கு அவங்களோட மதிப்பை வந்து கூட்டுன்னு எனக்கு தெரியல. அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பாகிஸ்தான் தான் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ பங்களாதேஷ் நம்ம வின் பண்ண பிறகு ஆல்ரெடி பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான் வின் பண்ணி வந்திருந்தாங்க. இப்போ பங்களாதேஷை வின் பண்ணதுனால வந்து அதுக்கு ரிவெஞ்சாக வந்து பாகிஸ்தான் நம்ம நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள மென்ஷன் பண்ணி போட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி சப்பை கட்டலாம். ஆனால் ஒரு ஃப்ரான்ச்சைசி சைட்லேருந்து இந்த மாதிரி அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல் அண்டு விராட் கோலி, ஸோ இவங்க 2 பேர் போஸ்ட்டை தான் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கேஎல் ராகுல் வந்து ஹோம் கம்மிங் வேறு நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் இதில் வந்து அவங்க நியூஸாகவே சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பரபரப்பு இஷ்யூ போயிட்டு தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் எண்டு கார்டு வரணும்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதம் 31 தான் எல்லாருக்கும் தெரிய வரணும் தான் உண்மை. ஸோ அதற்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம சிஎஸ்கே ஒரு ரிட்டன்ஷன் ரூல்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், தோனி வந்து அன்கேப்டு பிளேயர் இருப்பாரா மாட்டாரா அப்படின்னு. ஸோ அதை தாண்டி வேறு யார் கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் ருத்து, ஜட்டு அண்ட் பத்ரினா இந்த 3 பேர் ஓகே. அதையும் தாண்டி இன்னும் சில பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தோனி ரிட்டைன் பண்ணால் திருப்பி 4வது பிளேஸ் ஏன் தோனி ரிட்டைன் பண்ணக்கூடாது? ஸோ 4வது பிளேஸில் கண்டிப்பாக 18 கோடி கொடுத்து தோனி ரிட்டைன் பண்ணலாம். ஸோ அதற்கு அடுத்தபடியாக 14 கோடிக்கு வந்து நம்ம சிவம் தூபேவை ரிட்டைன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து சென்னோட பிளானாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து யாருமே இல்லைப்பா, தோனி வந்து அன்கேப்டு பிளேயர் தான். இன்னொரு பிளேயர்ஸ் வந்து சமீர் ரிஷி, இதை தான் வந்து நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம் லாஸ்ட் டைம் வீடியோவில். ஸோ அதற்கு அடுத்தபடியாக 3 பேர் நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான், ருத்து, ஜட்டு அண்டு பத்ரினா. ஸோ இதுதான் மெயின். சிவம் துபே கண்டிப்பாக நம்ம ஆக்ஷனில் தான் போய் எடுக்க போகிறோம், வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்ம அங்கே போய் ஆர்டிஎம் மேட்ச் எடுக்க போகிறோம். அது சிவம் துபேவாக இருக்கட்டும், இல்லை ஓப்பனிங் வந்து டெவன் கான்வேவாக இருக்கட்டும், இல்லை ரச்சின் ரவீந்திராவாக இருக்கட்டும், யார் வரணும் அவங்களுக்கான ஆர்டிஎமாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 3 ரிட்டென்ஷன் ப்ளஸ் 2 அன்கேப்டு. தோனி வந்து அன்கேப்டில் வந்துட்டார்னா இதுதான் ப்ராபபிளாக இருக்கும். ஸோ அதை தாண்டி நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஏன் ஜடேஜா வெளியே விட்டு நம்ம எடுக்கக்கூடாது, சிவம் துபே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஜட்டுவா துபேவா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது தெரியுமா கண்டிப்பாக அதையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதற்கு அடுத்தபடியாக நம்ம மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஆர்சிபி பற்றி ரிட்டன்ஷன் ரூல்ஸ் அதை பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அவங்களோட ரிட்டன்ஷன் ரூல்ஸ் என்னவா இருக்குன்றத தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எதுவும் முடிச்சுக்கிறேன், அடுத்த உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடுபடுறது சண்முகம்.